அப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் இங்க தொகுதி பங்கீட்டை நடத்த போறாங்களா? அப்படித்தான் நடத்த போறாங்கன்றதுதான் அமித்ஷாவினுடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாடு புரிந்து கொண்டிருக்கிற செய்தி. தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல சார் அமித்ஷா, இந்த கூட்டணி குறித்து உறுதிப்படுத்தினார்ல சார், பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு வார்த்தை பேசினாரா எடப்பாடி பழனிசாமி? நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்து இதே அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டணி உறுதி செய்வதாக இருந்தால் ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய போயஸ் கார்டனுக்கு தேடி அமித்ஷா செல்வாரா, அல்லது அமித்ஷா இருக்கிற இடத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் வருவாரா? ஜெயலலிதா அம்மையாரை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு அமித்ஷா ஒரு வார்த்தை கூட ஜெயலலிதாவை பேச அனுமதிக்காமல் அமித்ஷாவே கருத்து தெரிவிப்பாரா? அமித்ஷாவே எல்லாவற்றையும் பேசிவிட்டு விடைபெறுவாரா? வாய் மூடிக்கொண்டு கடைசி வரை பத்திரிகையாளர்களிடத்திலே ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஜெயலலிதா அம்மையார் விடைபெற்று வந்து விடுவாரா? இது நடக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த காலத்தில் என்ன நடந்தது? அருண்ஜேட்லி முதல் மோடி வரை ஜெயலலிதா அம்மையாரினுடைய வாயிலுக்கு போய் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அப்படித்தானே ஒவ்வொருவரும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். இப்ப திடீரென போய் நீங்க போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னாலே, அப்போ பாரதிய ஜனதா கட்சி எதை சொல்கிறதோ அதை கேட்டுக்கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தான் இங்க லீடிங் போர்ஸ். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லாம சொல்லிட்டு இருந்தேன் சார். நான் 2014 தேர்தலை ஞாபகப்படுத்துறேன். இதே தேசிய ஜனநாயக கூட்டணி களம் கண்டது தமிழ்நாட்டில். அப்போ ராஜ்நாத் சிங் தான் தேசிய தலைவராக இருந்தார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அவர் வந்துதான் சார் இங்க எத்தனை தொகுதிகளில் யார் யார் போட்டியிட போகிறார்கள், எத்தனை இடங்கள்ங்கிறத அறிவிச்சாரு. அது வரைக்கும் அப்படி அறிவிப்பு வெளியிடல. விஜயகாந்த் இருந்தார், விஜயகாந்த் பேசினாரா? ராமதாசினுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் வந்தார், பேசினாரா? இல்லையே. வந்து பேசியது யார்? ராஜ்நாத் சிங். இவங்க எல்லாம் மேடையில ஒரே வரிசையில் உட்கார்ந்திருந்தார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தது, விடைபெற்றார்கள்.